Hello friends, welcome to Aroma Home Cooking Channel. இன்னைக்கு நம்ம வைகாசி விசாகத்தை பத்தி பார்க்கலாம். மே 28ஆம் தேதி வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் இந்த வருஷம் திங்கட்கிழமையில வருது. சூரபத்மனை அழிக்க கருணை கடலாம் நம்முடைய சிவபெருமானின் 8 கண்களில் தோன்றிய 6 தீப்பொறிகளில் அவதரித்தவர்தான் நம்முடைய முருகப்பெருமான். கார்த்திகை பெண்கள் இவரை வளர்த்ததால் இவர் கார்த்திகேயன் என்றும் மிகுந்த அழகு வடிவம் உடையதால் முருகன் என்றும் பெயர் பெற்றார். தேவர்களுக்கெல்லாம் தலைமை வகித்ததால் இவர் தேவ சேனாதிபதி என்றும் நம்முடைய முருகப்பெருமான் அழைக்கப்பெற்றார். உலகத்தில் தீமையை அழிக்க அவதரித்தவர்தான் நம்முடைய முருகப்பெருமான் ஆவார். திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு எழுந்து நீங்க உண்ணாவிரதம் இருக்கணும், விரதம் இருந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கணும். முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு இந்த கோலத்தை நீங்க போடணும். இதுல 6 ஸ்டார் இருக்கு, மாக்கோலமா போட்டுக்கங்க. இதுல 6 நெய் தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். கந்த சஷ்டி கவசம் படிச்சு முருகரை நீங்க வழிபடலாம். அதுக்கப்புறம் முருகரை நினைத்து பால் காவடி, பால் குடம் இதெல்லாம் எடுக்கலாம். மத்தியானம் இல்லத்துக்கு நீங்க உங்களோட பூஜை அறையில நெய்வேத்தியம் பண்ணலாம். அதாவது 3 இலை போட்டு அதுல சாதம், சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். முருகருக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும். நீங்க அதையும் நெய்வேத்தியமா முருகருக்கு படைக்கலாம். நீங்க தானமா பானகம், மோர், தயிர் சாதம் இதையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினம் படைக்கலாம். அன்னதானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல திருமண தடை இருந்தா விலகி போகும், குழந்தை பேரு கிட்டும், கல்வி ஞானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பகை நீங்கும், நோய் தீரும், கடன் விலகும், துர்தேவதைகள் அண்டமாட்டாங்க, பேய் பிசாசுகள் தொல்லை எது இருந்தாலும் விலகிடும். ஏன்னா தீமையை அழிக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அப்படின்றதுனால நீங்க அன்றைய தினம் முருகரை வழிபடுவது மிக சிறப்பு. அன்று அவர் அவதரித்த திருநாளானதுனால நீங்க வேண்டிய வரத்தை அவர் கண்டிப்பா உங்களுக்கு தருவாரு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.